இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க முடியவில்லை. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். எனவே மாராவை போல கசந்த வாழ்க்கையை தேவன் மதுரமாக்கி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.